வண்டி பிக்கப் பண்ண வந்தேன். லெட்ஸ் கோ. 3 இட்லி, 4 சட்னி. யாருக்கு இது? மகாக். சிறியது மகாக். சாம்பார். இன்னைக்கு டின்னர் இன்னைக்கு டெலிவரி பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு ஈவினிங்லேருந்து vlog எடுக்க ஆரம்பிச்சிருக்கேங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ப்ரீஃபாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஒரு லோட் டிஷ் வாஷர் அன்லோட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நான் இப்போ ஈவினிங்லேருந்து தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பயங்கர பிஸி, நிறைய வேலைகள் இருந்துச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ தான் கேமரா எடுத்திருக்கேன். ஸோ ஒரு லோட் டிஷ் வாஷர் பாத்திரங்கள் அன்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு லோடு இங்கே ஓடிட்டுருக்கு, ஒரு லோடு இங்கே இருக்குது. இது நம்மளோட சக்க வரட்டின உருளி முதற்கொண்டு நான் கழுவலை. அப்போ பார்த்துக்கோங்க இன்றைக்கி எவ்வளோ பிஸியாக போயிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ இன்றைக்கி டின்னர் வந்து இன்றைக்கி என்ன பண்ணலான்னு நினச்சேன்னா, சதீஷ் வந்து கொஞ்ச நாளாகவே எனக்கு ரசவடை பண்ணித்தா அப்படின்னு சொன்னாங்க. அதனால ரசவடை, இட்லி, சட்னி, சாம்பார் மாதிரி டின்னருக்கு பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கடையில் எனக்கு இந்த சிக்கனை வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ யூஸ்வலாக நான் வந்து 1 மீல் a டே தானே இருப்பேன். அப்போது சிக்கன் கண்டிப்பாக சாப்பிடுவேன். பட் இந்த மாதிரி ஃப்ரைடெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஆனால் நேற்று வந்து அம்மா வீட்டில் நைட்டு டின்னருக்கு பிள்ளைகளுக்கு வந்து பாஸ்தாவும் இந்த சிக்கன் காட்ஸும் மாதிரி பிரெட் க்ரம்ஸ் வச்சு பண்ணியிருந்தேன். ஸோ அதில் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதை எனக்கு இப்போ வந்து குக் பண்ணி சாப்பிட போகிறேன். ரசவடைக்கு தான் இங்கே இட்லி மாவு வெளியே எடுத்து வச்சுட்டேன், இட்லி ஊற்றுறதுக்கு. ரசவடைக்கு ஊற வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி ரசவடை எங்கள் அம்மா ஸ்டைல் ரசவடை தான் பண்ண போகிறேன். நைஸ் ரசவடை அப்படின்னு தான் நாங்கள் இதை சொல்லுவோம். ஸோ கடலைப்பருப்பு இந்த கிண்ணத்துக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதுக்கு உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன், இது வந்து சின்ன ஒரு குழிக்கரண்டி, சரியா? இவ்வளோ ஆட் பண்ணுறேன், இவ்வளோ தான். ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருங்க. ஒரு 3 மணிக்கூர் போகிற ஊறட்டும். அதுக்கப்புறமா இதை அரைக்கும் போது நான் உங்களுக்கு காணிக்கிறேன். அதுக்கிடையில் நம்மளோட சிக்கன் காட்ஸும் ஃப்ரை ஆகும். நான் நல்லா சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரென்த்தாட்டு நம்ம வந்து இன்றைக்கி டின்னர் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து டின்னருக்கு இந்த ரசவடை ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 1 பாட் சாம்பார், ப்ரெஷர் குக்கரில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பண்ணக்கூடிய டிஃபன் சாம்பார் உங்களுக்கு தெரியுமா? அந்த ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்புறம் ஒரு சூப்பர் சட்னியும் ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க போகுதுங்க இன்றைக்கி டின்னரு. ஸோ அதுதான் இன்றைக்கி டின்னர் vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டேங்க. இது ஊறட்டும். இது என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒரு மல்லி. ஸோ இது ஊறட்டும், ஊறினோன்னு காணிக்கிறேன். அண்ட் அரைக்கும் போது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட கட்லெட் ரெடி. ஸோ என்னோடய ஃபேவரட், எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க இது. இந்த பேன்கோ, இது அவுட்டர் க்ரஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேன்கோ இதை வச்சாக்கும் நான் பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபியெல்லாம் நான் நிறைய தடவை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் என் யூடியூப் சேனலில். பட் இதுதான் என்னோடய ஸ்நாக் இப்போ. செம்ம கிறிஸ்பி. இதோட ரெசிபி பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்கன் பிரெஸ்ட் எடுத்து நடுஸில் லைட்டாக ஸ்லிட் பண்ணிவிட்டு சால்ட்டு, சில்லி பவுடர், ஹர்ப்ஸ் ஏதாவது வேணா போட்டுட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ், கொஞ்சம் கார்ன்ஸ்டார்ச்சு, கொஞ்சம் பால் ஊற்றுனேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மைதா மாவு போட்டேன்னா போட்டேன்னு நினைக்கிறேன், 1 ஸ்பூனு. நல்லா வெறுவிட்டு அதை பேன்கோ பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து சிக்கன் பிரெஸ்ட் வாங்கும்போது இந்த பர்டிகுலர் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். என்ன ஸ்பைசஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லா வரும். ஃப்ரெண்ட்ஸ், நான் 1 பாட் சாம்பார் செஞ்சு காணிக்கிறேன்னு சொன்னேன். பட் அதுக்கு பதில் நம்ம இன்னுமே சிம்பிளாட்டு போய் திடீர் சாம்பார் பண்ணிடலாம். ஸோ டைம் இல்லாத காலங்களில் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. அந்த ஆயிலில் நம்ம அஞ்சரை பெட்டியிலேருந்து கடுகு, அதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சம், அதுக்கப்புறம் வரமிளகா, பெருங்காயத்தூள் என்கிட்ட இந்த ஒரு கட்டி இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த பிராண்ட் ஆக்சுவலி கேரளா ஸ்பைஸ் ஷாப்னு நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட்டியாட்டு க்யூபாக வரும். ஸோ ரொம்ப ஈஸி, கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை. ஓகே, ஸோ தாளிக்கிற பொருள்லாம் தாளிச்சாச்சு. அந்த பெருங்காய கட்டி, அந்த கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளித்தோன்னு அந்த மனமே வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஐதர் சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
ஒரு 1 minute வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி எல்லாம் பாருங்கள் லேசாக மசிஞ்சு வருது. ஸோ இந்த டைமில் காய் ஆப்ஷனல் தான், ஆனால் நான் ஆட் பண்ணுவேன். ஒரு கேரட்டும் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து இந்த சாம்பாருக்கு கொஞ்சம் டேஸ்ட்டும் சரி அந்த டெக்ஸ்சரும் கொடுக்கும். ஏன்னா இது திடீர் சாம்பார், அதனால. ஸோ பருப்பு நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால் நீங்கள் காய் ஆட் பண்ணுறது நல்லது. நீங்கள் என்ன காய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காய் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, இது ஒரு 2 minutes வதங்கட்டும். ஸோ நம்ம காய் பாருங்கள் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து சாம்பார் பொடி ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எந்த சாம்பார் பொடி வேணாலும் ஆட் பண்ணலாம். சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் கொத்தமல்லி பொடி, மஞ்சள் பொடி, சில்லி பவுடர், அளவு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 3 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, அதுதான் அளவு. அந்த சாம்பார் பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பெரட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ அந்த எண்ணெயில் லைட்டாக சாம்பார் பொடி வதங்கும் போது டக்குன்னு குக் ஆகும். ஓகே, எவ்வளோ தண்ணி தேவையோ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பொட்டேட்டோ வந்து வேகணும், பொட்டேட்டோவும் கேரட்டும். ஸோ அது வரைக்கும் மூடி போட்டு குக் பண்ணிடலாம். ஓகே, மூடி போட்டு குக் பண்ணலாம். நம்ம காய் வேகிறதுக்கு இடையில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, இதுதான் நம்மளோட இன்ஸ்டன்ட் திடீர் சாம்பாருக்குள்ள பேஸ்ட்டுங்க. கடலை மாவை தண்ணி கலந்து ஒரு லிக்விட் ஸ்டேட்டில் இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் இதை தான் விட்டு நம்ம வந்து திக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட பருப்புக்கு ஆல்டர்னேட்டிவ். ஒரு 10 minutes குக் ஆகிருக்குங்க. நம்மளோட பொட்டேட்டோலாம் நல்லா வெந்திருக்கும். ஸோ ஆனாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மேஷரை வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுற போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இல்லாட்டி அது அப்படி முழுசாக இருக்கும். அதனால் லேசாக மசிச்சு விட்ருங்க. ஓகே, ரொம்பவும் மசிக்க தேவையில்லை. ஸோ இப்போ நம்மளோட திடீர் சாம்பாருக்கு கடலை மாவு தான் திடீர் சாம்பாரோட இன்க்ரீடியண்ட். ஸோ இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல கடலை மாவு, அதை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. டக்குன்னு ஒரு திக்னஸ் வந்து கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நீங்கள் கடலை மாவை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் திக்னஸ் கூடிடுச்சுன்னா தண்ணி அதுக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. ஹாட் வாட்டர் ரெடியாக வச்சுக்கோங்க. ஹாட் வாட்டரை சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். இது கொஞ்சம் ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காது. உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. நான் தக்காளி எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கேன். உங்கள் தக்காளியில் புளி இல்லை அப்படின்னா கொஞ்சம் புளி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். என்னோடய தக்காளி கொஞ்சம் புளிப்பு இருக்கிறதுனால புளி தேவையில்லை. இப்போ வெல்லம் ஒரு 1/2 டீஸ்பூன் வெல்லம். எப்போவுமே சாம்பாரில் ஒரு 1/2 டீஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும். ஸோ இது நல்லா கொதித்து வரட்டும். ஒரு பாயில் வந்தால் போதும். ஓகே, எப்போவுமே இந்த மாதிரி மாவு ஊற்றி பண்ணுறது, கார்ன்ஸ்டார்ச் ஆகட்டும், இந்த கடலை மாவு, இதெல்லாம் ஒரு ஃபுல் கொதி வந்துடுச்சுன்னா அந்த மாவு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நான் வந்து சாம்பாருமே ரெடி. டேஸ்ட்டு பார்த்தேன், கொஞ்சம் உப்பு மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அது போட்டேன். எவ்வளோ கொத்தமல்லி கீரை கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இருந்துச்சுன்னா நிறைய ஆட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஃப்ளேவர் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ சைடெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு ஃபுல் பாயில் இங்கே நடுஸ்லலாம் கொதிக்கட்டும். ஓகே, அவ்வளோதான், கொதிச்சாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற கொத்தமல்லி கீரையை தாராளமாக போடுங்க. அந்த மணமே வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு அணைச்சிறேன். தண்ணி கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா இது இருக்க கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் வைக்கிறதே கொஞ்சம் இந்த மாதிரி இது மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, சாம்பார் ரெடிங்க. நம்ம திடீர் சாம்பார் இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் பண்ணோன்னா காஸ்டியூம் சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள். ஏன்னா வந்து இப்போ நான் வெளியே போகிறேன். சதீஷ் பிள்ளையில ட்ராப் பண்ணுறதுக்கு டியூஷன் போயிருக்காங்க. வந்த உடனே சதீஷோட வண்டி வந்து அம்மா வீட்டில் நிற்கிது. அதை பிக்கப் பண்ணுறதுக்கு போகணும். ஏன்னா நான் இங்கேருந்து நானும் சதீஷும் இங்கேருந்து நான் வண்டியை ஓட்டிகிட்டு போவேன். அப்புறம் சதீஷ் அங்கே உள்ள வண்டியை எடுப்பாங்க. நான் இந்த வண்டியை ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன். அதனால குயிக் காஸ்டியூம் சேஞ்ச். வண்டி பிக்கப் பண்ண வந்தேன். ஒரு துணி தான் அம்மி. அதான் நல்ல மணக்க தெய்வீகமாக இருக்க. வாவ், ஆஹா, நல்ல ஒரு தெய்வீக வாசனை.
இது என்ன புது பத்தியா? அந்த பத்திக்கு கூட ஒரு கட்டை மட்டும் நல்ல மணக்க ஐஸ்வர்யமா இருக்கம்மா. உன்னைய போல நல்ல ஐஸ்வர்யமா இருக்கு நீ. சரி, எனக்கு துணி மட்டும் எடுத்தா. எல்லாரும் நினைப்பீங்க அம்மா வந்து இந்த பை என்னதுன்னு. இதான் அம்மாவோட புக்கு பை, சாமி புக்கு பை. இதான் ஸ்கூல் பேக் மாதிரி அம்மாவோட சாமி பேக். எவ்வளோ புக்கு டெய்லி படிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கா பாருங்க. ஏய், அப்பாக்கு வண்டி ஸ்டார்ட் ஆயிட்டு. எஸ், லெட்ஸ் கோ ஃப்ரெண்ட்ஸ். பேக் டு மை கிச்சன். நம்ம ரசவடைக்கு பருப்பு ஊறிடுச்சுங்க. இப்போ அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஊறின பருப்பு இதை வந்து வடிகட்டி மிக்சியில் ஆட் பண்ணி, தண்ணி ரொம்ப சேர்க்காமல் தண்ணியை தெளித்து கெட்டியாக அரைக்கணும். ஓகே, ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம வந்து இந்த மெதுவடைக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி நல்லா கெட்டியாக அரைக்கணும். ஓகே, இங்கே பாருங்கள், நல்ல ஸ்மூத்தாக திக்காக அரைச்சாச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு. ஏன்னா இதை நம்ம எப்படியும் ரசத்தில் தான் போட போகிறோம், அதனால கொஞ்சம். எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா இது கிரைண்டரில் தான் ஆட்டுவாங்க. அண்ட் உப்பு வந்து இந்த மாவில் ஆட் பண்ண மாட்டாங்க, ஆனால் நான் வந்து ஆட் பண்ணுவேன் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு. ஸோ இப்போ இதுமே நல்லா கலந்தாச்சு. இன்னுமே திக்காக இருக்கலாம். நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா இன்னுமே நல்ல பொதன்னு திக்காக வரும். பட் இதுவுமே ஓகே தான். உங்களுக்கு சப்போஸ் வந்து பேட்டர் தண்ணி ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு கலந்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து எண்ணெய் இங்கே சூடாக வச்சுருக்கேன். இது ஹீட் ஆனோன்னா நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருட்டி போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். நான் சின்ன வடையாக தான் போடுறேன். வந்து இன்னொரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணணும். ஒரு பிஞ்ச் வந்து சோடா உப்பு ஆட் பண்ணணும். ஸோ நான் அதை ஆட் பண்ண மறந்துட்டேன், அது சொல்ல மறந்துட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட போண்டா எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. இனி நம்ம ரசம் பண்ணி இதை வந்து ஆட் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ அடுத்த பேட்சையும் நம்ம போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட லாஸ்ட் பேட்ச் ஆஃப் போண்டாஸ் ஃப்ரை பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள். ஸோ இப்போ அடுத்து நம்ம ரசம் வந்து நான் இங்கே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். ஸோ ரசம் வந்து நம்ம ரெகுலர் ரசம் தாங்க. நீங்கள் வந்து எப்படி நீங்கள் யூஸ்வலாக ரசம் வைப்பீங்க, நான் என்ன பண்ணேன்னா எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுட்டேன். தக்காளி, பூண்டு, ஜீரகம், நல்ல மிளகு. நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸி ஜாரில் தக்காளி, பூண்டு, ஜீரகம், நல்ல மிளகு, சில்லி பவுடர், காயத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கீரை எல்லாத்தையுமே மிக்சியில் புளியும் போட்டு உப்பும் போட்டு அரைச்சி தண்ணி ஊற்றி இங்கே வந்து கொதிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டிருக்கேன். ஸோ இது தலைன்னு கொதிக்கும்போது நம்ம வடையெல்லாம் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா தலைன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் கொத்தமல்லி கீரை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நம்ம இங்கே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த போண்டா. ஸோ இந்த போண்டா எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட போண்டா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுவோம். இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10-15 மினிட்ஸில் அது வந்து எல்லா ரசத்தையுமே அப்சர்வ் பண்ணிடும். ஓகே, ஸோ ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட ரச போண்டா கொதிச்சிட்ருக்கிற டைமில் சட்னி அரைச்சிருவோம். ஸோ இந்த மிக்ஸி ஜாரில் தேங்காய், ஒரு பெரிய கை நிறைய புதினா அடியில் இருக்குது, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, உப்பு இவ்வளவும் எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணி ஊற்றி ஸ்மூத்தாக அரைச்சிடலாம். நம்ம சட்னி பாருங்கள், புதினா சட்னி சூப்பராக அரைச்சாச்சு. இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். ஸோ இனி இதுக்கு தாளித்து மட்டும் ஊற்றிடுவோம். ஸோ நிறைய புதினா போட்டிருக்கேன், அதனால தான் இந்த க்ரீன் கலரில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓகே, நம்மளோட சட்னி கலந்தாச்சு. தாளிப்பு தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை மட்டும் ஊற்றி தாளிச்சிட்டோன்னா நம்மளோட ஃப்ரெஷ் க்ரீன் புதினா சட்னி ரெடி. எவ்வளோ பிரைட் க்ரீனாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ரச போண்டா நல்லா கொதிச்சாச்சு. ஸோ இதுலேருந்து ஆக்சுவலி கொஞ்சம் எடுத்துட்டோம் நாங்கள். ஸோ ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி கீரை சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா எவ்வளோ ரசம் அப்சர்வ் பண்ணியிருக்கு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட டின்னர் ரெடி. நம்மளோட திடீர் சாம்பார், அதுக்கப்புறம் புதினா சட்னி, ரச போண்டா சூடாக இருக்குது, அண்ட் இட்லி. ஓகே, ஸோ இது வந்து இதை அம்மாவுக்கு கொஞ்சம் பேக் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் டின்னர் முடிச்சிட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு முடிச்சுட்டு கடகடன்னு அம்மாவுக்கு வந்து பேக் பண்ணிட்டேன். அம்மாவுக்கு வந்து ஆக்சுவலி வெஜிடேரியன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி டிஷ்ஷு ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே நம்ம செய்கிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இட்லி சட்னி, சாம்பார்
அண்ட் ரச போண்டா. ஓகே, ஸோ அப்போ தான் இன்னைக்கு டெலிவரி பாய். பாய். இனி கொஞ்சம் க்ளீனப் மட்டும்தாங்க இருக்குது. ஸோ க்ளீனப்பும் டக்குன்னு முடிச்சுட்டு இன்னைக்கு வைண்ட் அப் பண்ணிட வேண்டியதான். இட்லி சர்வ் பண்ணிடலாம். 3 இட்லி, அதுக்கப்புறம் புதினா சட்னி. யாருக்கு இது? மகாக்கு. அதுக்கடுத்து சிறிய பேர் மகா. நம்மளோட திடீர் சாம்பார். மகா நல்லா குழச்சி போட்டு அடிக்குது. குழச்சி போட்டு அடிக்க. அடுத்து சின்ன பவுலில் ரச போண்டா. எஸ், நல்ல எல்லா ரசத்தையும், அதான் ரசவடை நைஸ் ரசவடை. ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்கு டின்னர் அண்ட் ஒரு ஸ்பூன். என்ஜாய் பாய். அண்ட் கிச்சன் பாருங்க, க்ளீன் பண்ணியாச்சு. இன்னும் ஒரே ஒரு லோடில் இது மட்டும் இருக்குது பாத்திரம். அது இது முடித்தோன்னா லோட் பண்ணி முடிச்சிட்டோன்னா கிச்சன் க்ளீன்.